refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. விமென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 ஆரம்பிக்க போகுது. ஸோ இதில் வந்து 12 டீம்ஸ் போட்டி போடுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த டோர்னமெண்ட்டை பற்றி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம். கண்டிஷன்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் இப்போ எப்படி இருக்க போகுது, எந்த டீமுக்கு சூட் ஆக போகுது, 5 டாப் கண்டெண்டர்ஸ் யாரு, அப்புறம் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அண்ட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்ற இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் எடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் வந்து நடக்குது. 12 டீம் போட்டி போடுறாங்க. 7 ஐகானிக் வென்யூஸ்ல நடக்குது. லார்ட்ஸ் மைதானத்துல தான் வந்து ஃபைனல் நடக்க போகுது. நிறைய ஃபைனலை வந்து நம்மளுடைய கிரிக்கெட் வரலாறுல வந்துட்டு லார்ட்ஸ் மைதானம் பார்த்துருக்குது, நம்மளும் அங்கே பார்த்துருக்குறோம். அந்த வகையில இந்த ஃபைனல் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைனலா இருக்க போகுதுன்றது இன்னும் சில நாட்கள் நம்ம பார்த்துருவோம். பட் பிக் கொஸ்டின் என்ன இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நியூசிலாந்துனால அவங்களுடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண முடியுமா, இல்லைன்னா பவர் ஹவுஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தங்க அந்த கிரவுன் அவங்க இருந்து புடிக்கிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இந்த டோர்னமெண்ட்லேயே மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே எப்படி வந்து இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப் 2026 போகும்போது ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனா உள்ள போச்சோ, டிஃபெண்டும் பண்ணி காட்டிச்சோ, அந்த வகையில் இவங்களால என்ன பண்ண முடியுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கண்டிஷன்ஸ் அண்ட் பிச்சஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்துட்டு ஜூன் ஜூலைல பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேட்டிங் விக்கெட்ஸ் கொடுக்கும், ஒரு ஏர்லி ஸ்விங் கிடைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு, ஒரு பெரிய அவுட் ஃபீல்டு, ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க மிடில் ஓவர்ஸ்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேலன்ஸ்டான டீம்ஸா இருக்கக்கூடியவங்க யாருக்கெல்லாம் குவாலிட்டி பேஸ் அண்ட் ஸ்பின் அட்டாக் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். வெறும் பவர் ஹிட்டிங்கை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பொதுவாகவே விமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இங்கிலாந்துல நடக்கும்போது எப்பவுமே வந்து இந்த பவர் ஹிட்டிங்கை விட பவுலிங் யாரு பெஸ்டா வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்பின் அண்ட் பேஸை வச்சு பொதுவா வின் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்க்கு பெஸ்டா சூட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னாலே வந்துட்டு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து, இந்த செனா கண்ட்ரிஸ் தான் மோஸ்டா சூட் ஆவாங்க இங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் அதுல கொஞ்சம் ஒரு எட்ஜ் இந்தியாவுக்கு இல்லாம போனாலுமே கூட ரீசெண்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த டாப் 5 டீம்ஸ் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா நம்பர் 1ல இருக்கிறாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னா ஆஸ்திரேலியா தான். கன்சிஸ்டன்சி, அதுவும் வேர்ல்டு கப்னு வந்துருச்சுன்னா விமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே கூட அவங்களுடைய கன்சிஸ்டன்சி எப்பவுமே பங்கமா இருந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கீ பிளேயர்ஸ் பெத் மூனி இருக்காங்க, எலிஸ் பெரி இருக்காங்க, ஆஷ்லே கார்ட்னர், ஆனபல் சதர்லாண்ட், இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய வகையில ஏன் வந்து இவங்க ஒரு பேலன்ஸ்டு டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டிங் இருக்குது, பேஸ் இருக்கு, ஸ்பின் இருக்கு, ஆல்ரவுண்டர்ஸ் இந்த டீம்ல நல்லா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, 6 டைம் சாம்பியன்ஸ். ஸோ சொல்லவே வேணாம் ஆஸ்திரேலியா ஏன் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெண்டர் அப்படின்னு. நம்பர் 2 பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. ஹோம் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரபிளான ஒரு விஷயம் சொல்லலாம். கீ ஸ்டார் பிளேயர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நாட்ஸ்கிவோ பிரண்ட் இருக்காங்க, சோஃபி எஸ்குலன், அப்புறம் வந்துட்டு நம்ம இவங்க ஆலிஸ் கேப்ஸே. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த டீம்ல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்போது நல்ல ஒரு ஃப்ளோல இருக்கிறனால வந்துட்டு ஜென்யூன் மேட்ச் வினஸா இவங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது இடத்துல இந்தியா. ப்ராபப்ளி பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் குரூப் வச்சிருக்குதுன்னு சொல்லலாம் T20 பொறுத்த வரைக்கும் இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட்ல. பட் கீ பிளேயர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா, ஷெஃபாலி வர்மா, ஹர்மன் பிரீத் கவுர், அப்புறம் ரிச்சா கோஷ், இந்த மாதிரி நல்ல கீ பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இன்னுமே இருக்காங்க. கன்சிஸ்டன்டா அடுத்தடுத்த டோர்னமெண்ட்லயும் வரனால இவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் இந்த டீமுக்கு ரொம்ப பெருசா உதவும் அப்படின்னு சொல்லலாம். பட் குவெஸ்டின் மார்க் இங்க என்ன அப்படின்னா, இவங்களோட பவுலிங் அட்டாக் கன்சிஸ்டன்டா இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல விக்கெட் எடுக்குமா? மென்ஸ் கிரிக்கெட்லயும் இதே தான் பிரச்சனை, விமன்ஸ் கிரிக்கெட்லயும் இதே தான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நமக்கு வந்து மென்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல பேட்டிங் அடாப்ட் பண்றதே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். பவுலிங் கூட எப்படியோ பண்ணிடுவோம். பேஸ் பவுலிங் ஒரு உமேஷ் யாதவ் கொண்டு போய் ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி இஷாந்த் சர்மா கொண்டு போய் ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கோம், சிராஜ் இதை பண்ணிருக்காரு, பும்ரா பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நமக்கு வந்து பேஸ் அண்ட் பவுன்ஸ் ரீசென்ட் டைம்ஸ் ஒரு 10-15 வருஷம் நல்லா கிடைச்சிருக்குது. பட் இப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பவுலிங் தான் வந்து ஆக்சுவலா இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையா இருக்கும் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல நம்ம நினைக்கிறோம். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா 4வது கன்சிஸ்டன்ட் டீம், மோர் அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். மென்ஸ் கிரிக்கெட்லயும் அதே தான். கீ பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா லாரா வோல்வர்ட், மெரிசன் காப், அப்புறம் வந்து ஷப்னிம் இஸ்மாயில், இவங்கலாம் வந்துட்டு கீ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இவங்களுடைய பேஸ் அட்டாக் வந்துட்டு இங்கிலாந்துக்கு ஒரு டெய்லட் மேட் அட்டாக்னு சொல்லலாம். இங்க ஒரு ரபாடா இங்கிடில இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அங்க வந்துட்டு பேஸ் அட்டாக் வந்து டெய்லட் மேடா இருக்கும். இங்கிலாந்துக்கு நல்லாவே சூட் ஆகும் சொல்லலாம். 5வது ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நியூசிலாந்து. இவங்களுக்கு வந்துட்டு அமேலா கேர், சோஃபி டிவைன், அப்புறம் சூசி பேட்ஸ் மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா அளவுக்கு வந்து ஒரு பிளாஷி பேட்டிங் பவருக்கு அங்க இங்கன்னு அடிச்சு நவுத்துவாங்கன்ற மாதிரி ஒரு பவர் ஹவுஸா இவங்க இல்லைனாலும் கூட பட் ஒரு டிசிப்ளினான டேஞ்சரஸ் கிரிக்கெட்டை நாக் அவுட்ல வந்துட்டு ஆடிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் மென்ஸ் நியூசிலாந்து கிரிக்கெட் அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கிற எல்லாரையுமே நம்ம சொல்லலாங்க. இதுல எஸ்டாப்ளிஷ்டு சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இதுல எதையுமே நம்ம விடவே முடியாது. பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஹெட்ஜ் நான் யார் கொடுப்பேன் அப்படின்னா பெத் மூனி, நாட்ஸ்கிவோ பிரண்ட்,
ஸ்மிருதி மந்தனா, இவங்க என்னோட டாப் 3 அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் எக்ஸ் ஃபேக்டர்ஸா இருக்கக்கூடியவங்க ஆலிஸ் கேப்ஸே அண்ட் ஆனபிள் சதர்லாண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ரிச்சா கோஷ் கூட நீங்க சேர்த்துக்கலாம் டாப் 3. அவங்க வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர்ஸ். பிகாஸ் ரிச்சா கோஷ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களுடைய அந்த பீக் இந்த கரியர் அப்படின்றது வந்து போய்கிட்டு இருக்குது. அதனால அவங்கள நம்ம எதிர்பார்க்கிறோம். சேம் ஃபார் ஆலிஸ் கேப்ஸே, அவங்க ஒரு ரீசெண்ட் சென்சேஷன் சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவங்களுடைய அவங்க நீங்களாம் இது அப்படின்லாம் சொல்ற மாதிரி வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்குது அவங்களுக்கு. அண்ட் ஆனபிள் சதர்லாண்டும் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் இருக்குது. ஸோ செமிஃபைனலிஸ்டா நம்ம இந்த டீம்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த 5 ஒரு 4 பேர் வருவாங்க. பட் டார்க் ஹார்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் எப்பவுமே. அது வந்து எல்லா ஃபார்ம்ஸ்லயுமே வெஸ்ட் இண்டீஸ் தான். ஸோ பொட்டன்ஷியல் ஃபைனல் மேபி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நடக்கலாம். பட் நமக்கு ஒரு ஆசை இந்தியா வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.